One of the two seeing actually to be இந்த இருக்க ஜெனரேஷன்ல கண்டிப்பா இத பார்க்கணும் எல்லாருமே. இந்த படத்தை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டர்ல பாத்தீங்களா இல்ல டிவில? இல்ல ஆக்சுவலி டிவில பார்த்தோம். பட் ஒன் ஆஃப் தி சம் ஆஃப் த சீன்ஸ் தான். பட் ஒரு மூவி ஃபுல் அட் ஸ்ட்ரெச்ல நான் தியேட்டர்ல இப்பதான் பார்க்குறேன். ஆக்சுவலி இதெல்லாம் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்த மூவிஸ். பட் இப்போ பார்க்கும் போதும் இப்போவும் இந்த ஜென்ரேஷன் லவர்ஸ் கண்டிப்பா வந்து பார்க்கலாம். சீன்ஸ் தான் வந்து எல்லாமே சின்ன சின்ன விஷயத்துலேருந்து எல்லாமே நல்லா இருக்கு. போகிறது அவங்க அந்த பார்க்குற பார்வைகள்லேருந்து எவ்ரிதிங் வந்து நம்ம எல்லாமே பார்க்கலாம். ஆக்சுவலி இப்போ இருக்கிற கம்பேர் பண்ண டு பி ஃப்ராங்க் சொல்லணும்னா அப்போ இருக்கிற தளபதி வந்து டு பி ஃப்ராங்க் செம்ம ரொமான்டிக். அந்த லுக் அந்த பார்வை everything was top notch actually. தாலாட்ட வருவாயா ஆக்சுவலி தியேட்டர்ஸ்லேயே ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அப்ளாஸ் வந்து அதுக்கு தான் எல்லாரும் ரிப்பீட் மோட் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக எவ்ரி ஒன் வில் மஸ்ட் கம் அண்ட் வாட்ச் திஸ் மூவி. காரணம் வந்து எல்லாரும் எப்பவும் சொல்லுவாங்க 80s லவ் தான் வந்து பெஸ்ட் அப்படி எல்லாமே இப்போ இருக்கிறதுலாம் இல்லை அப்படின்னு. ஆனால் டு பி ஃப்ராங்க் சொல்லணும்னா அதுதான் உண்மையும் கூட. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஃபீல் ஆகும் ஹவு மச் இப்போ இருக்க அந்த மொபைல் அதெல்லாம் கம்பேர் பண்ண அப்போ எந்த அளவுக்கு இருந்திருக்காங்க அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். டிவியில் பார்க்கும்போது நார்மலாக பார்த்தாச்சு. இப்போ தேட்டரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது பெட்டராக இருக்குது. நான் டிவியில் தான் ப்ரோ நல்லா தூக்கிக்கிட்டு ப்ரோ ஏழு தூக்கிக்கிட்டு ப்ரோ ரொம்ப சூப்பராக இருக்குது ப்ரோ. நான் வந்து லியோ அத்தேவி அதெல்லாம் ஃபஸ்ட் ஷோ பார்த்துருக்கோம். அந்த பார்த்தது இந்த படம் பார்க்கும்போது ரீலீஸ் தான் FGFS மாதிரி தான் இருந்துச்சு ஃபுல்லாக உள்ள அந்த செலிப்ரேஷன் ஆரம்பிச்சு. தளபதியோட க்யூட்னஸும் சரி அதெல்லாம் திரும்பி தேட்டரில் பார்க்கும்போது ஒரு நல்லா இருக்குது. நம்ம தளபதி வந்து ஃபுல் ஆக்ஷனா இப்போ வந்த எல்லா படத்துலயும் வரும். இப்போ பழைய படத்துல காதலா ஒரு இது இருக்கும்போது அந்த விஜய் எப்படி இருக்காரு? அது ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ பார்க்கறது வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து இப்போ ஃபுல் ஆக்ஷன் இந்த விஜயா தெரியும். க்யூட்னஸ் விஜய் வந்து எல்லாருக்குமே தெரியாமல் போயிடுச்சு. அந்த விஜய் வந்து ரொம்ப க்யூட்டா சப்பியா கொஞ்சம் அழகாக இது பண்ணிருப்பாரு. அந்த இது நல்லா இருக்கு. உங்களுக்கு படத்துல பிடிச்ச சீனா லாஸ்ட் சீன் இருக்கு கிளைமேக்ஸ் வாங்கம்மா பேசுவாங்கல்ல அந்த சீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த தாலாட்ட வருவாள் அந்த சாங் வந்து மெலோடி மாதிரி நமக்கு வந்து ரிப்பீட்டட் மோட்லேயே இருக்கும் லூப்பில் இருக்கு. உள்ளே போய் பார்க்கணும். ஏங்க நான் போட்டிங்கன்னா தளபதி வந்து ரெண்டுமே ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்க. ஏன் ஃபேன்ஸுன்ற பேரில் இவங்க வந்து அடிச்சுக்கிறாங்க அது வந்து தெரியல. ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸு. நம்மளும் அதை இது மாதிரி சினிமாவாக எடுத்து போயிருந்தோம். அதில் வந்து வேறு எதுவும் பேசவும் கூடாது இது பண்ணிக்கவும் கூடாது. அப்போ ரிலீஸ் பண்ணதை இப்போ ரிலீஸ் பண்ணது நிறையா ரெஸ்பான்ஸ் நிறையா கிடைக்கும். ஸோ நீங்கள் பார்க்கலாம் போயிடலாம். இல்ல விஜய்னாக்கு இந்த நல்ல படம்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் பார்க்க வந்தேன். இந்த படத்துல உங்களுக்கு பிடிச்ச சீன் பெஸ்ட் சீன்? எல்லா சீனுமே பிடிச்ச சீன் தான் ப்ரோ. இந்த படத்தை நிறைய வாட்டி டிவில பார்த்துருப்போம். பார்க்கணும்னு உங்களுக்கு ஏன் தோணுச்சு? நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன். எங்கள் அப்பா சொல்லுது அந்த காலத்துல இந்த மாதிரி லவ் ஸ்டோரி. ஸோ அதனால தான் இப்போ வந்து பார்த்தது. இப்போ பார்க்குற விஜய்க்கும் அப்போ பார்க்குற விஜய்க்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சது இப்போ பார்க்கும்போது? இப்போதான் விஜய் இந்த படத்துல இப்போதான் விஜய் ஸ்டார்டிங்ல வராரு. ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெரியும். இந்த படத்துல உங்களுக்கு பிடிச்ச சாங் தான் சொல்லுங்க. என்னை தாலாட்ட வருவாள் அந்த சாங். ஓவராலா இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணும் உங்க மனசுக்குள்ள? உங்க பழைய நம்மளே லவ் பண்ணலான்னு சொல்லி தோணும். புரியல நம்மளே லவ் பண்ணலான்னு சொல்லி தோணும். படம் விண்டேஜ் தளபதி வந்து தேட்டர்ல ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப செம்ம வைப்பா இருக்கு. தேட்டர் செம்ம வைப்பு. இந்த படத்தை வந்து நம்ம நிறைய வாட்டி டிவில பார்த்துருக்கோம். ஆமா பார்க்கும்போது எப்படி இருக்கு அந்த ஃபீல்? அது தனி எக்ஸ்பீரியன்ஸ் தான் ப்ரோ. இப்போ இருக்கிற நிறைய பேர் தேட்டர்ல பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ நிறைய படம் ரீலீஸ் பண்றதால இன்னும் தளபதி படம் நிறைய ரீலீஸ் பண்ணணும். விண்டேஜ் தளபதி படம் நிறைய படம் பண்ணணும். கண்டிப்பா எல்லாரும் வந்து பார்ப்பாங்க ப்ரோ. இந்த படத்துல உங்களுக்கு பிடிச்ச சீன் இப்போ படமே கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப செம்மையா இருந்துச்சு ப்ரோ. படம் ப்ரோ எல்லாருக்கும் ஃபேவரட் என்னை தாலாட்ட வருவாய் தான் செம்மையா இருந்துச்சு ப்ரோ. இப்போ பார்க்குற தளபதிக்கும் இப்போ இந்த படத்துல இருக்கிற தளபதிக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது ப்ரோ? விண்டேஜ் தளபதி எப்பயும் ஸ்பெஷல் தான் ப்ரோ. இதை வந்து டிவியில் பார்த்தது இல்லை. சரி அது மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு தேட்டரில் இருந்தாலும் பார்த்துட்டேன். இப்போதான் நீங்கள் இந்த படத்தை ஃபர்ஸ்ட் டைம்? ஆமாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு? பார்க்கும்போது என்ன ஃபீல் ஆச்சுன்னா விஜயால இப்படி கூட ஆக்ட் பண்ண முடியுமோ, லவ் ஃபீல்ல இவ்வளோ இதுவாக பண்ண முடியுமோ எனக்கு இப்போ தான் பார்த்து தெரிஞ்சுது. இது வரைக்கும் நீங்கள் விஜய் படத்தை எந்த படத்தை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்க? ஃபர்ஸ்ட் டைம் படம் தேட்டரில் பார்த்த படமா ப்ரோ? ஆக்ஷன் படமா இல்லை லவ் படமா?
இல்லை அது தலைவா தான் நான் பார்த்துருக்கேன். அது நான் சின்ன வயசுல தலைவா தான் நான் பார்த்துருக்கேன். ஆக்ஷன் படம் பாத்தீங்கன்னா ஆமாம். ஆக்ஷன் படத்துக்கும் இப்போ லவ் படத்துக்கும் அதான் ப்ரோ, இது வந்து ரொம்ப 90s இதில் வந்தது. விஜயால இப்படி ஒரு ஆக்ட் பண்ண முடியுமா லவ் ஃபீல்டில் இறங்கி அப்படின்னு பார்த்தது இந்த படம் தான் ப்ரோ. இந்த படத்துல உங்களுக்கு பிடிச்ச சீன் எது? பிடிச்ச சீன்னா அந்த க்ரீட்டிங் கார்டு எடுப்பாங்க 2 பேரும், அந்த சீன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி கிரீட்டிங் கார்டு உங்க லைஃப்ல என்ன நடந்திருக்கு? இல்லை அந்த மாதிரி நடந்தது இல்லை. இதை பார்க்கும்போது என்ன தோணுது? என்ன தோணுதுன்னா படம் பார்த்தா பரவாயில்ல, அதை பற்றி யோசிக்கிறது. இந்த படத்துல வர சாங்ஸ் எந்த சாங் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? சாங்ஸ் பண்ணோம் அவ்வளோ கனெக்ட் ஆகல ப்ரோ, ஆனால் மியூசிக் நல்லா இருந்தது. படத்துல ஓவரால் உங்களுக்கு என்ன தோணும்? படம் பார்த்து வெளியே வரும்போது என்ன தோணுது? ப்ரோ ஃபீல் குட் மூவி ப்ரோ, அவ்வளோதான்.